உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 1:3, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம கிட்ட உனக்கு ஏதாவது பெருசா கிடைக்க போகுதுன்னு சொன்னா சந்தோஷமா செய்வோம், சிரிச்சுக்கிட்டே அந்த வேலையை செய்வோம் இல்ல. தேவன் உங்ககிட்ட அதான் சொல்றாரு, நீங்க என்ன செய்தாலும் வாய்க்கும். இனிமே அழுது வடிஞ்சுக்கிட்டு நீங்க செய்ய வேண்டாம், சந்தோஷமா செய்யுங்க. என்ன செய்தாலும் நீங்க என்ன செய்தாலும் வாய்க்கும். என்னங்க இதே வேலை இதே தொழில் கொஞ்சோண்டு சம்பளம், என்ன வெற்றியே வரமாட்டேங்குது இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செய்தாலும் இனிமேல் வாய்க்கும், அது பலிக்கும், உங்களுக்கு வெற்றி வரும். என்னங்க போர் அடிக்குதுங்க, எல்லாம் அதே மாதிரி இருக்கு வாழ்க்கை. நீங்க என்ன செய்தாலும் வெற்றி வரும், பெருசா கிடைக்கும். உங்களுக்கு பெருசா கிடைக்கும்னு சொல்லிட்டா நம்ம நல்ல வேலை செய்வோம்ல. தேவன் அப்படிதான் உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க செய்யற வேலையை சந்தோஷமா செய்யுங்க, அழுது வடிஞ்சிட்டு செய்ய வேண்டாம். ஏன்னா தேவன் சொல்லிட்டார், உத்தரவாதம் கேரண்டி கொடுக்குறாரு, செய்தால் உங்களுக்கு வெற்றி தான். அப்படி ஒருத்தங்க உத்தரவாதம் பண்ணிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. அதான் தேவன் உங்களுக்கு உத்தரவாதம் பண்றாரு, கேரண்டி கொடுக்குறாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்களா? நல்லாவே கிடைக்கும், உங்களுக்கு பெருசாவே கிடைக்கும், லாபம் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். நம்ம கிதியோன் இருக்காங்கல்ல, வயல்ல இருந்துட்டு அழுதுட்டு இருக்காதுங்க. யாராவது ஒரு ஆம்பளை அழுகுறதே கஷ்டம், ஆண் மகன் அழக்கூடாது. ஆனால் கிதியோன் வயல்ல நின்றுட்டு அழுகுறாங்க, ஐயோ நான் போர் அடிச்சிட்டு இருக்கேனே, இந்த கோதுமை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் ஆலைக்கு கொண்டு போவேனா கொண்டு போக மாட்டேனா அப்படின்னு அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் சொன்னாங்க, நீ போருக்கு போ, உனக்கு தான் வெற்றி வரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அழுது வடியவே இல்லைங்க, ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ஒரு திருவிழாவுக்கு போற மாதிரி ஜாலியா போறாங்க. 300 பேரோட எக்காலத்தெல்லாம் ஊதிக்கிட்டு ஜாலியா போறாங்க. தேவன் சொல்லிட்டா அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு உத்தரவாதம் பண்றாரு, நீங்க என்ன வேணா செய்யுங்க, கேரண்டி கொடுக்குறாரு, வெற்றிதான். என்ன முயற்சி வேணா செய்யுங்க, வெற்றிதான். அப்போ நம்ம சந்தோஷமா செய்யலாம்ல, பெருசா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு உத்தரவாதம் பண்ணுறீங்க, ஒரு கேரண்டி கொடுக்குறீங்க, என்ன செய்தாலும் அது வெற்றியாய் முடியும், செய்வதெல்லாம் வாய்க்கும். இனிமேல் உங்கள் பிள்ளைங்க அழுது வடிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டாம், சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க. ஏன்னா வெற்றி இருக்குது உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில், பெருசாக கிடைக்கும். நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோடிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? பரலோகத்துக்கே எங்களை அனுப்பிடுங்க, அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவிட்டு பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதிய வாரத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. நன்றி ராஜா, சோத்திரம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க, பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க, இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.